கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலினுடைய முதல் வார்த்தையே பகவான் தன்னுடைய சரிதத்தை சொல்ற மாதிரி இருக்கும். கேளாத அழிக்கும் முன் அப்படிங்கிறது என்னன்னா, ஏன் அதை அவர் கேட்காம கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அது என்னன்னே நமக்கே முதல்ல தெரியாது. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, அவர் என்ன கொடுக்க போறாருங்கிறது நமக்கு நிஜமாவே தெரியாது. இந்த புகழ்ங்கிற ஒரு வார்த்தை நம்மளவுல எப்படி வேலை செய்யுது, பகவானுடைய அர்த்தத்திலிருந்து எப்படி வேலை செய்யறதுன்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய அளவுல இந்த புகழ் அப்படிங்கிறது எப்படின்னா, அகங்காரத்துக்கு உட்பட்டு இந்த சரீரத்துல என்னை எல்லாரும் வாழ்த்துவாங்க, ஓஹோ என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற சாதாரணமான புகழ். ஆனால் பகவான் சொல்லக்கூடிய கேடில்லாத புகழ் அப்படிங்கிறதுங்கிறது ஆத்மா சம்பந்தப்பட்டது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய அக்ஷரமணமாலை பாடல்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். சென்ற பாடலில் கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படிங்கிற பார்த்தோம். இதற்கு பிறகு இன்னொரு பாடலை, இதையொட்டியே இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல்குள்ள சில சூட்சுமமான விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலினுடைய முதல் வார்த்தையே பகவான் தன்னுடைய சரிதத்தை சொல்ற மாதிரி இருக்கும். கேளாது அழிக்கும் முன், எங்கேயோ திண்டுக்கல்ல இருந்தார் பகவான், எங்கேயோ திருச்சூழியில இருந்தார். அவரை திண்டுக்கலுக்கு வரவழைச்சு, அவரை மதுரை வரவழைத்து, மதுரையில் ஒரு மரணானுபவத்தை கொடுத்து, அது வெறும் மரணானுபவமா? மரணானுபவம்ங்கிறது ஒரு ஒரு சாக்குதானே தவிர அவர் கொடுத்தது முழுக்க ஞானானுபவம் பகவானுக்கு. அதை கொடுத்து அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையில அதற்கு பிறகு ரமண மகரிஷி என்று உலகம் முழுக்க அறியப்படுகின்ற மிக பெரும் புகழை தரக்கூடிய, அழியாத புகழை தரக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு புகழை ரமண பகவானுக்கு அருணாச்சலம் கொடுத்துருக்காருங்கிறது முதல் வரியில கொடுக்குறாரு. கேளாத அழிக்கும் முன். இதெல்லாம் நான் கேட்டேன்னா, நான் எங்கேயோ இருந்த மதுரையில் இருந்தேன், இப்படிதான் நடக்குன்னு எனக்கும் தெரியுமா? நம்மளே சாதாரணமாக என்ன சொல்றோம், ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட போய் உட்காந்து பேசினா, நிஜமாவே தெரியாது சார், 15 வருஷம் முன்னாடி நான் அதெல்லாம் பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னா. அப்ப தெரியுது அது கேட்கவே இல்லை, ஆனா கொடுத்துருக்கிறது. கேளாது அழிக்கும் முன் அப்படிங்கிறது. கேளாது அழிக்கும் முன் கேடில் புகழ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு பகவான் இந்த இடத்துல. நம்ம முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. கேளாத அழிக்கும் முன் அப்படிங்கிறது என்னன்னா, ஏன் அதை ஒரு கேட்காம கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அது என்னன்னே நமக்கே முதல்ல தெரியாது. ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, அவர் என்ன கொடுக்க போறாருங்கிறது நமக்கு நிஜமாவே தெரியாது. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஞானிகள் ஞானத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் ஞானானுபவத்தில் ஒரு ஜீவன் அனுபவிக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை பற்றியும், பேரின்பம் எப்படி இருக்குன்னா எப்பயுமே பேரின்பமா இருக்கும். உன்னுடைய விஷயம் என்னன்னு, நீ எங்க பார்த்தாலும் இருப்ப, இதுக்கப்புறம் உனக்கு பிறவி இல்லை, எல்லாமே நீ தான், இப்படி இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மனசுனால புத்தியினால அந்த வார்த்தைகள் தான் நமக்கு தேங்கி இருக்கும். அடுத்த பிறவி கிடையாது, இந்த உடம்பு தாண்டி எல்லாமாவும் நீயா இருப்ப அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அகம் பிரம்மாஸ்மியா இருக்கட்டும், சர்வம் பிரம்மமயமா இருக்கட்டும், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, மனசுக்கு அது என்னன்னே தெரியாது. உடனே என்ன பண்ணுன்னா, மனசை ஸ்பெக்குலேட் பண்ணிக்கும். அதை தன்னைத்தானே ஓஹோ இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? கற்பனை தான் பண்ண முடியுது. எங்க பார்த்தாலும் பிரம்மமா இருக்கும்போது கற்பனை தான் பண்ண முடியுது, என்னன்னே தெரியாது. இது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த ஆனா ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இவன் எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை இவன் காதுல போடணும் அப்படிங்கிறதுல போட்டு வச்சிடுறாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன் அது நமக்கு தெரியாதுன்னா,
அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை இந்த சிறிய நான் என்கிற மனதினால் பிடிக்க முடியாதுங்கிறத இவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயங்களை நமக்கு முதல்ல கொடுக்கறது. பிரம்மானுபவம், ஞானானுபவம், ஆத்ம சாட்சா்காரம், விஸ்டம், இதெல்லாம் எதுக்கு ஞானிகள் ட்ரூத் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால அதை பிடிக்கவே முடியாது. உண்மை இதுதான். இதனுடைய லிமிட்டேஷன் தாண்டி அகண்டமா இருக்கு அந்த விஷயத்த. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா, பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா கூட, நமக்கு கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அவங்க முதல்ல நாலேஜா இதை நமக்கு முதல்ல கொடுத்துடுறாங்க. இந்த கொடுக்கறது இருக்கு இல்லையா, புத்திபூர்வமா இந்த நாலேஜை கொடுக்கறது இருக்கு இல்லையா, புத்திபூர்வமா குருவினுடைய உபதேசங்களா, குருவினுடைய மொழிகளா இது நம்ம கொடுக்கறது இருக்கு இல்லையா, புத்திபூர்வமாக ஞானியனுடைய இந்த மொழிகள் சமய நூல்கள் கொடுக்கறது இல்லையா, இந்த விஷயத்துக்கு பேர் தான் கேளாத அளிக்கும் முன் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன கேட்டோமா என்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும். நான் எங்கேயோ பிறந்திருக்கேன், நான் எங்கேயோ ஸ்கூலுக்கு போறேன், ஏதோ படிச்சிருக்கேன், அப்பா அம்மா ஏதோ கொடுக்குறாங்க, நண்பர்களோட சுத்துறேன். ஆனா திடீர்னு இது என்னடா திடீர்னு இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன திருவண்ணாமலை போக ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய ஞானிகள் புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறோம். எதனால என்ன, கேளாத அளிக்கும் முன் பிரசாதம்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் கேளாத அளிக்கும் முன், டப்புன்னு கையில விழறது ஒண்ணு பிரசாதம் மாதிரி, கேளாத அளிக்கும் முன். இப்ப என்னென்ன, கேளாத அளிக்கும் முன் கேடில் புகழை அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. இது கேளாத அளிக்கும் முன் எப்படி இருக்குன்னா, கேடு இல்லாத புகழா இருக்குது. நம்ம சாதாரண புகழ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, புகழ்ங்கிறது ஃபேம். 4 பேருக்கு நம்மள தெரியறது, 4 பேருக்கு தெரிஞ்சது 40 பேருக்கு, 40 பேர் தெரிஞ்சது 40,000 பேருக்கு, அதுக்கப்புறம் 4 லட்சம் பேருக்கு. நம்மளுடைய மனசு, நம்ம மைண்ட் சீக்கிங் டு ஃபேம். எதனால நம்ம மனசு ஃபேம்க்கு போகுது, எதனால நம்ம மனசு புகழை விரும்புது அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம புகழ்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், புகழ், செல்வம், உங்களுக்கு பணம்ங்கிறது தேவை, உங்களுடைய ஒரு அதீதமா பணம் தேவைங்கிறது ஒரு ஒரு பேராசைன்னு வச்சுட்டு கூட, புகழ்ல என்ன இருக்கு இவனுக்கு, புகழ் அடையக்கூடிய சந்தோஷம் என்ன இவனுக்குன்னா, சார் என்னை எல்லாருக்கும் தெரியும் சார். எத்தனை பேருக்கு தெரியும் சார், 4 லட்சம் பேருக்கு தெரியும் சார், 4 கோடி பேருக்கு தெரியும் சார், மிகப்பெரிய ஆளா நான் வளவன், ஏன் இவன் நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆழமா ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, எல்லா இடங்கள்லையும் இவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதை வெளிப்புறமாவே இவன் தேடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட இதை ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்க. எல்லா இடங்களையும் நான் தான் இருக்கேன், எப்படி இருக்கேன்னா எல்லாம், ஆனா நான் எப்படி இருக்கேங்கிறது தெரியாத பொழுது இவன் என்ன நினைக்குதுன்னா, இந்த மனசு எல்லா இடங்கள்லையும் இப்போ ஒருத்தன் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டா போதும்னு நினைக்கிறது. ராங் ரூட் இது ஃபேம்ங்கிறது. ஒரு விதத்துல ஆன்மீகத்துல ஒரு ராங் ரூட் இது. உண்மைதான் அதுதான். என்ன, எல்லா இடங்களையும் நீங்க இருக்கிறீங்கன்றத உங்களை பற்றிய செய்திகளோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களோ, அல்லது உங்களுடைய பிசிக்கலா நீங்க எல்லா இடமும் இருக்கீங்கன்ற, வரீங்க போறீங்க, உங்களுடைய புகழ், அந்த ஃபேம்ங்கிறது எல்லா இடங்களும் இருக்கிறீங்கன்றது ஆகாது. அது அனுபவத்துல வராது. அது வெறும் புகழ். அந்த புகழுக்கு கேடு இருக்கும். நீங்க திடீர்னு ஒரு அறியப்படுவீங்க, திடீர்னு நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாது. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, தியாகராஜ பாகவதர்ங்கிற தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டாரா இருந்தார், பெரிய ஆளா இருந்தார், திடீர்னு அவர் எங்க இருக்காருன்னே தெரியாத போயிடுச்சு. எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அந்த புகழ் என்ன ஆயிருக்குன்னா, கேடுடைய புகழா இருக்கு. அந்த புகழுக்கு ஒரு கேடு வந்திருக்கு. ஆனா பகவான் இந்த இடத்துல கேளாத அழிக்கும் முன் கேளாத கொடுத்துட்ட, அதே சமயத்துல எப்படி கேடில் புகழை, கேடு இல்லாத புகழ் கொடுத்துட்ட. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நாம் தேடுகிற புகழ் எப்பொழுதும் கேடு உடையதாக இருக்கும். ஏனெனில் நாம் தேடக்கூடிய புகழ் அப்படிங்கிறது அகங்கார வசப்பட்டது. நான் என்பதை முன்னிறுத்தி கொண்டு, நான் என்பதை, நான் செய்கிற சாதனைகள் நான் என்பதை முன்னிறுத்தி கொண்டு சொசைட்டிக்காக போகக்கூடிய புகழ், இதுல ஒரு கேடு இருக்கும். ஆனால் பகவான் சொல்லக்கூடிய புகழ் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, கேடு இல்லாத புகழா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நான் என்பதற்கோ, நான் என்கிற எண்ணத்திற்கோ மைண்டினுடைய இன்டர்செப்ஷனே உள்ள இருக்காது. மைண்டு உள்ள நுழைய முடியாது, தாட்டு உள்ள நுழைய முடியாது. அப்பேற்பட்ட புகழா இருக்கும். அப்பேற்பட்ட புகழ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் இருக்கும். சர்வ வியாபகத்துவம் வாய்ந்த புகழாகவும் இருக்கும். இந்த புகழ்ங்கிற ஒரு வார்த்தை நம்மளவுல எப்படி வேலை செய்யுது, பகவானுடைய அர்த்தத்திலிருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய அளவுல இந்த புகழ் அப்படிங்கிறது எப்படின்னா, அகங்காரத்துக்கு உட்பட்டு இந்த சரீரத்துல என்னை எல்லாரும் வாழ்த்துவாங்க, ஓஹோ என்னை எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற சாதாரணமான புகழ்.
ஆனால் பகவான் சொல்லக்கூடிய கேடில்லாத புகழ் அப்படிங்கிறதுன்றது ஆத்மா சம்பந்தப்பட்டது. அந்த பரமாத்ம வஸ்துவாகவே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சத்தியம் சம்பந்தப்பட்டது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருணாச்சலமாகவே ஆகிறது. அதுதான் அந்த புகழினுடைய அர்த்தம். அதனால்தான் பகவான் இந்த கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ண. கேடு இல்லாத புகழ்பா இது. உன்னுடைய புகழ்லாம் ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ள இருக்கு. ஆனா அந்த புகழுங்கிறது லிமிட்லெஸ்ஸா இருக்கு. அந்த கேடில் புகழ் அது. அதுக்கப்புறம் அந்த கேடில் புகழை எப்படி எனக்கு கொடுக்கணும்னா, கேடு செய்யாதருள் அருணாச்சலா. ஏன் அந்த இடத்துல கேடு செய்யாதருள் அருணாச்சலா? நீ கேடில் புகழை கொடுப்ப, நான் அப்படி உன்னை நினைச்சின்னு இருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாத, மற்றெல்லோரும் நினைக்கக்கூடிய புகழ் இல்லாத, கேடு இல்லாத, அப்பழுக்கற்ற புகழை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால அதை நீ நிறைவேற்றி வை. கேடு இல்லாத புகழை எனக்கு தந்தருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். அந்த இடத்துல எந்த கேடும் வந்துடக்கூடாது, அந்த இடத்துல எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது, அந்த இடத்துல எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது. முதல்ல இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய புகழை விட அந்த புகழ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப தெரிஞ்சுன்னுட்டேன், வெளிப்புறமா இருக்கக்கூடிய புகழ் ஒரு இடத்துல என்ன தாழ்த்தும், ஒரு இடத்துல என்ன உயர்த்தும். இந்த புகழ்ல நான் காணாமலே கூட போவேன். ஆனா அருணாச்சலா நீ ஒரு புகழ் கொடுக்குற, அருணாச்சலா நீ ஒரு ஐஸ்வர்யம் ஒண்ணு கொடுக்குற. அந்த புகழ் என்னைக்குமே மறையாது. அது போல இந்த ஜீவனுக்கு எந்த உபதேசத்தை கொடுக்கணும், எது கொடுக்கணும், இந்த ஜீவனுடைய வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாதுன்னு கேளாத அளிக்கும் முன் நீ இப்படிலாம் கொடுத்துருக்கிய. எப்படிப்பட்ட புகழ் அது? கேடில் புகழை, சின்னதா ஒரு கேடு கூட இல்லாத புகழ் அது. அதனால கேடு செய்யாது அருள், அந்த கடாட்சம். திரும்ப திரும்ப இந்த பாடல்கள் முழுக்க அக்ஷரமண மாலையில ஒரே ஒரு விஷயம்தான் குடு குடு குடுன்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் நகர்த்திட்டு பார்த்தோம்னா அந்த அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த அருள் ஒண்ணு வேலை செய்யணும், அந்த கிரேஸுங்கிறது ஒண்ணு வரணும். அதை நம்ம வார்த்தையா தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப சொன்னா கூட. ஆனா அது வேலை செய்யணும் வந்து. அதனால அதை குடு அப்படிங்கிறார். அந்த அருள்ங்கிறது என்னது? காருண்யம். அந்த அருள்ங்கிறது என்னது? கம்பேஷன். அதை முதல்ல கொடுத்துட்டு அப்படின்றார். அது வந்துருச்சுன்னா போதும், மற்றது எல்லாத்தையும் நடந்துரும். இதைத்தான் இந்த பாடல்ல அழுத்தி சொல்றார் பகவான்.